கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தவக்கால தியானமாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல்வேறு வேத பகுதிகளை இந்த தவக்காலத்தில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வல்லமை என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. இந்த வல்லமையுள்ள வார்த்தை என்னவெல்லாம் கிரியை செய்தது என்பதை, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னவெல்லாம் வல்லமையான கிரியைகளை செய்தார் என்பதை பல வேத வசனங்களுடைய சம்பவத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க முடியும், தியானிக்க முடியும். என்றாலும் இந்த நாளில் இது தவக்காலமாக இருக்கிறபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் அவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், இந்த சத்தியத்தினுடைய அடிப்படையில் இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிப்பது பொருத்தமாகவும் நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பாடுகளின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தவக்காலத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவ அனுபவத்தில் இருந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தவக்காலங்களை அனுசரித்தது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் என் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகள், அவருடைய இரத்தம் சிந்துதல், மரணம், ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள், இவளை குறித்ததான தியானமும் அந்த வேத சத்தியத்தினுடைய அடிப்படையும் ஆணி அடித்ததை போல இருதயத்தில் பதிய செய்தது இந்த தவக்கால தியானங்கள் தான். தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள தவக்காலம் என்பது வெறும் 40 நாட்களோடு முடிந்து போக வேண்டிய காரியம் அல்ல. நம் வாழ்நாளெல்லாம், வருடமெல்லாம் நாம் தவம் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும், அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும், அவருடைய பாடுகளின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்துக்காக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டபடியினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாட்களிலே விசேஷமாய் 40 நாட்கள் என்று இந்த தவக்காலம் என்று நாங்கள் அனுசரிக்காவிட்டாலும் தவக்காலம் அனுசரிப்பது மிகவும் நல்லது, பிரயோஜனமானது. அதை அனுசரிக்க வேண்டும். ஆண்டுடைய பாடுகளை தியானிக்க வேண்டும், சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அதை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்பது மிக நல்லது. அதை நாம் பின்பற்றுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை என்கிற இந்த வசன சத்தியத்தின் அடிப்படையில் இந்த வல்லமையுள்ள வார்த்தை, ஆண்டவர் இயேசுவுக்கே கர்த்தருடைய வார்த்தை என்று பெயர் வழங்கப்படுகிறது. வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வார்த்தையானவர், ஆண்டவர் இயேசு வார்த்தையானவர் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையின் பாடுகளின் சம்பவத்தில் இருக்கிறதான அனுபவத்தில் அவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவாய் வெளிப்பட்டது என்பதை நாம் சற்று பார்க்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்து நாட்களில்
அவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டது எவ்வளவோ உண்டு. ஆனால் இந்த நாளில் நாம் தியானிக்க இருப்பது அவருடைய பாடுகளின் அந்த காலகட்டத்தில், ஆண்டுடைய பாடுகளின் அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படி இருந்தது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 அல்லது 3 குறிப்புகளை நாம் இந்த நாளில் தியானிக்கலாம் என்பது நாம் யோசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். நான் தான் என்று அவர் அவர்களிடத்திலே சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் அந்த கெத்செமனே ஜெபத்திற்கு பிறகு, ஆண்டவர் ஜெபித்த பிறகு, இரத்த வேர்வை சிந்தி ஆண்டவர் ஜெபித்த பிறகு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திருங்கள், புறப்படுங்கள், தூங்கினது போதும் என்று சொல்லி அவர்களை எழுப்பி அவர்களை அழைத்து செல்லுகிற அந்த நேரத்தில் யூதாஸ் எல்லா விதமான போர்ச்சேவடைய கூட்டத்தையும் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், வேதபாரர்கள் அனுப்பப்பட்ட கூட்டத்தோடு வந்து ஆண்டவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற அந்த அனுபவத்தை எல்லாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் சுவிசேஷத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 4 சுவிசேஷங்களிலும் 4 விதமாய் அல்லது 4 விதமான வித்தியாசமான சம்பவங்கள் வெவ்வேறு நிலைகளிலே விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் என்பது ஆண்டவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சுவிசேஷம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷங்களிலே பார்க்க முடிவதில்லை. ஆண்டவருடைய இந்த பாடுகளின் நேரத்தில் இரத்த வேர்வை சிந்தி ஆண்டவர் களைத்தவராய், இளைத்து போனவராய், சீஷர்களும் கூட கைவிடக்கூடிய நிலைமையில் அதை அறிந்தவராய் ஆண்டவர் அங்கே கடந்து வருகிற பொழுது அவரை பிடிக்க வருகிறார்கள். ஆண்டவரை பிடிக்க வருகிறவர்களுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 12 சீஷர்களிலே ஒரு சிலர் ஆண்டவரை போலவே இருப்பார்களாம். நாம் சாயலின்படி, ரூபத்தின்படி, அழகின்படி ஆண்டவரை போல இல்லாவிட்டாலும் அவருடைய குணத்திலே ஆண்டவரை போலவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். ஆகவே ஆண்டவரை போல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள், உதாரணமாக யூதாஸ் ஆண்டவரை போல சற்று அச்சலாய் இருப்பான் என்றும் சொல்லப்படுகிறது. நாம் போய் பார்க்கவில்லை, ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்வோம். அதுபோல யோவானும் கூட ஆண்டவரை போலவே சாயலோடு இருப்பார் என்றும் அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது நல்லது, அப்படி இருந்தால் நல்லது, அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யார் என்று கண்டுபிடிக்கிறதே சிரமமான சூழ்நிலையில், அந்த இருள் சூழ்ந்த தோட்டத்தில் ஆண்டவரை பிடிக்க வருகிற பொழுது ஒருவேளை தவறுதலாய் வேறு யாரையாகிலும் பிடித்து கொண்டு போய்விட்டால் அது பிரச்சனையாகிவிடுமே என்று சொல்லி அந்த ஜனங்கள் இல்லாத கூட்டத்தில் இருண்ட அந்த நேரத்தில் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாமல் அவரை காட்டி கொடுக்க, இவதான் ஆண்டவர் என்று காட்டி கொடுக்க யூதாஸை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்க அழைத்து கொண்டு வருகிறான். இப்படி வருகிற பொழுது ஆண்டவரிடத்திலேயே வந்து, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். 1க்கு 2 தடவை 3 தடவை ஆண்டவர் கேட்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கத்தோலிக்கருடைய அந்த தியானத்தில் 1 அல்ல 3 முறை அவர்கள் அவ்விதமாக பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்படுவது உண்டு.
ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை ஜெபித்ததன் அந்த அடையாளமாக இவர்களும் 3 முறை பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 1 முறையாக இருந்தாலும் சரி, 3 முறை இருந்தாலும் சரி, அங்கே நடந்த சம்பவத்தின் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, என்ன நடக்கிறது? தன்னை தேடி வருகிறவர்களையே எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிற ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று பதில். உடனே ஒருவேளை உலகத்தில் வேறு எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னைத்தான் பிடிக்கும்படியாய் தேடி வருகிறார்கள் என்று ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்றால் புறவழியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் அல்ல, 7 வழியாய் புறப்பட்டு ஓடி போவார்கள், தப்பித்து ஓடி விடுவார்கள். ஆனால் இங்கே என் ஆண்டவர் இயேசு நின்று அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். என்ன பதிலை சொல்லுகிறார்? நான் தான் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் தான், ஐஎம் என்று சொன்ன உடனே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவியினுடைய பெயரும் ஐஎம் டிவி என்று இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் தான், ஐயாம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ மின்னலிலே தாக்கப்பட்டதை போல பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் பிடிக்க வந்த எல்லாரும். ஆண்டவர் யாரையும் பிடித்து தள்ளவில்லை. மேடைகளிலே பார்க்க முடிகிறது. உண்மையை நான் சொல்லுகிறேன். சிலெல்லாம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தலையில் கையை வைத்து ஜனங்களிடத்தை ஜெபித்து அவர்களை தள்ளி விடுகிறார்கள், பிடிக்கவும் ஆளை ஏற்படுத்துவார்கள். இதெல்லாம் ஒரு நாடகம் போல தோன்றுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் நான் தான் என்று சொன்ன உடனே, ஆயாம் என்று சொன்ன உடனே பின்னிட்டு திரும்ப விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தை என்ன? நான் தான். இதே வார்த்தையை மோசேயை கொண்டு அந்த எகிப்தினுடைய அரசனாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது பார்வோன் ஒரு கேள்வியை கேட்கிறான். யார் உங்கள் ஆண்டவர்? உங்கள் தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிற பொழுது, நான் தான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஆயம் தட் ஆயம் என்று அங்கே சொன்ன அந்த வார்த்தையை அங்கே ஒரு அதிகாரத்தோடு மோசேயினுடைய வாயிலிருந்து தேவன் அந்த பார்வோனுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தி அந்த வார்த்தையை சொன்ன அதே வார்த்தையை அது ஆண்டவராகிய இயேசு இங்கே தன்னை பிடிக்க வந்த இந்த சேவகருடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். நான் தான் என்று சொன்னவுடனே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நான் தான், ஐயம் தட் ஐயம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி இருப்பார்? உங்கள் தேவனுடைய உருவம் என்ன? இப்படி ஒருவேளை யாராவது கேட்டால் அவர் இப்படித்தான் இருப்பார் என்று காட்ட எதுவுமே இல்லை. அவரை காட்டி அடையாளம் சொல்ல யாருமே இல்லை. இன்றும் ஆண்டவராக இயேசுவின் திருவுருவத்தை சற்று கற்பனை செய்து நாம் எல்லாம் ஓவியங்களிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அப்படித்தான் இருந்தார் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த காண்பிக்கிற அந்த ரூபத்தை விட அவர் அழகும் வல்லமையும் உள்ளவராய் இருந்தது என்பது நிச்சயமான காரியம். இந்த இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டபொழுது சொன்ன வார்த்தையுடைய அந்த அர்த்தம் என்னவென்றால், யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? இந்த உலகத்தில் யாருமே அடையாளம் காட்ட முடியாத, இப்படித்தான் இருப்பார் என்று சொல்ல முடியாத, ஈடு இணை இல்லாத, ஒப்பு உயர்வு இல்லாத, எந்த சரி நிகரும் இல்லாத மேன்மையான ஒருவரை இங்கே இவர்கள் தேடி வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த பதில் நான் தான் என்று சொன்னவுடனே
ஆண்டவருடைய பெயரை சொன்ன உடனே, ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாருமே அவரை பார்க்கவில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆபிரகாம், மோசே எல்லாருமே சத்தத்தை கேட்டார்கள், உருவத்தை பார்க்கவில்லை. இவர்கள் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற நாமத்தில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்புவே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், ஏனென்றால் நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நாம் இயேசுவை கண்டோம் என்றால், ஆண்டவர் இயேசுவை கண்டோம் என்றால், தேவனை, பரலோகத்தின் பிதாவை காண நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு சேவகர் கூட்டம் தேடி வந்திருக்கிறதே, இது யாரை தேடி வந்திருக்கிறது? ஒரு சாதாரண மனிதனை அல்ல, பரலோகத்தின் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் உருவெடுத்து வந்து தன்னை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி தாழ்த்தி வந்திருக்கிற இந்த தேவனை தேடி வந்திருக்கிறது, பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறது. ஆனால் அவர் யார் என்பதை ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த வார்த்தையின் வல்லமை நான் தான் என்று சொன்னவுடனே மின்னல் தாக்கினதைப் போல தரையிலே விழுந்தார்கள். இந்த தரையிலே விழுந்தார்கள் என்ற இந்த அனுபவம், அவருடைய பேரை சொன்ன உடனே தரையில் விழுந்தாங்கன்னா தடுமாறி விழுந்தது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், வணக்கமாய் விழுந்தார்கள் என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை வணங்க வைக்கிறது. இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை துதிக்க வைக்கிறது. இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை ஆராதிக்க வைக்கிறது. இந்த வார்த்தையின் வல்லமை தேவனை ஸ்தோத்தரிக்க வைக்கிறது. இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க வைக்கிறது. அது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, சாதாரண ஒரு நாமம் அல்ல, அது வல்லமையுள்ள வார்த்தை. இயேசு என்கிற நாமம், ஆண்டவர் இயேசுவின் நாமம் மேன்மையுள்ள நாமம். அவர் பெயர் சொன்னாலே போதும், நான் தான் என்று சொன்னவுடனே பின்னிட்டு விழுந்தார்கள். அவர்கள் எப்படி விழுந்தார்களோ இருக்கட்டும், ஆனால் நீயும் நானும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக, அவருடைய பெயரின் மகிமைக்கு முன்பாக தாழ விழுந்து ஆராதிக்க வேண்டும் அல்லவா? அவரை நாம் துதித்து அவரை வணங்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் கூடி வருகிற பொழுது நம் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். தேவன் தேவ சபையிலே எழுந்தருளுகிறார். சபை என்று சொல்லுகிறது சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு சாதாரணமான ஒரு கட்டடம் அல்ல. நாம் கூடி வருகிற வேளையிலே ஆண்டவர் நம் நடுவிலே எழுந்தருளுகிறார். என்ன செய்ய வேண்டும்? வணக்கமாய் விழுந்து வணங்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நம்முடைய துதி எப்படி இருக்கிறது? வணக்கமாய் இருக்கிறதா? தாழ்மையாய் இருக்கிறதா? பணிவாய் இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பாக நன்றியாய் இருக்கிறதா? ஆலயத்துக்கு, தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் என்று பிரசங்கி குறிப்பிடுகிறார். பிரசங்கி என்பது சாலமோன் என்று நமக்கு தெரிந்த உண்மை. அவ்வளவு பெரிய மகாராஜா, பொன்னும் பொருளும் மிகுதியாய் சம்பாதித்ததை செலவு பண்ணின அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன். அவன் சொல்லுகிறான், தன்னுடைய முதிர் வயதான காலத்தில் ஞானத்தை பெற்றவன் முதிர்ச்சி அடைந்த பிறகு பின்வாங்கி சற்று திரும்பி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது உன் நடைகளை காத்துக்கொள். வணக்கமுள்ளவர்களாய், வணங்குகிறவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய்,
ஆராதனைக்கென்று ஆண்டவருக்கு முன்பாக பணிந்தவர்களாய், சங்கீதக்காரன் இன்னும் என்ன சொல்லுகிறான்? நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள். இந்த அழைப்பு கொடுக்கிறது யாரு? தாவீது ராஜா கொடுக்கிறான். இன்றைக்கு ஆலயத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம், எப்படிப்பட்ட அலங்கோலங்களை பார்க்கிறோம். என்னுடைய ஆடம்பரத்தை காட்ட வருகிறேனா? என்னுடைய பெருமையை மகிமையை காட்ட வருகிறேனா? நான் ஒரு தாழ்மை உள்ளவனாய் வருகிறேனா அல்லது ஒரு பெருமை உள்ளவனாய் வருகிறேனா? ஆண்டவர் இயேசு தாமே இதை பற்றி சொன்னார் அல்லவா? 2 பேர் ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை பேசுகிறோமா, இல்லை நம்முடைய அருமை பெருமைகளை பேசுகிறோமா? பிரசங்கத்திலும் சரி, ஆலயத்தில் பேசுகிறதும் சரி. பாட்டெல்லாம் பாடுகிறோம். என் பேச்சிலே, என் மூச்சிலே, என் உணர்விலே, என் உயிரிலே இருக்கிறதா இல்லையா என்பது இந்த நாட்களிலே நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள் என்று தாவீது மகாராஜா தேவனை ஆராதிக்க ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். படைக்குத்தான் ராஜா மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மகாராஜா இருக்கிறான். தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள, தேவனுக்கென்று பலியிட எல்லாரையும் அழைக்கிறான். இன்னும் சொல்லும் பொழுது ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அசதியாயிராதேயுங்கள். இன்னும் ராஜாவும் கூட யோசபாத் என்கிறவன் ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் ஆசாரியர்களே அசதியாயிராதீர்கள் என்று சொல்லி, நாம் தேவனுடைய மக்களுக்கு ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு முன் செல்லுகிறவர்களாய், வழிநடத்துகிறவர்களாய், படை தலைவர்களைப் போல இருக்க வேண்டும். எதிலே? தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்க வேண்டும். இங்கே இந்த பரிசேயன் தேவாலயத்துக்கு வந்தான். தன்னுடைய அருமை பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருந்தான் ஆண்டவருக்கு. இன்னொருவனோ கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டுகிறான். அவன் பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் நான் ஒரு கணிப்பை சொல்லுகிறேன். ஒருவேளை அது மத்தேயுவாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒருவேளை அது சகேயுவாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த 2 ஆயக்காரர்களும் ஆண்டவரை பின்பற்றி வந்துவிட்டார்களே. அவள் ஆயக்காராக இருந்தது உண்மைதான், பரிகாராக இருந்தது உண்மைதான், அநியாயம் செய்தது உண்மைதான் என்று ஆண்டவரை சந்தித்தார்களோ, அதற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டதா? இல்லை, இன்னும் மாறாமல் ஏதோ சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரம் ஏதோ விரதத்தை கடைப்பிடித்து விட்டு சொந்த வழியிலே போகிறீர்களா? அல்லது சிலுவையின் பாதையிலே தவக்காலத்திலே வாழ்நாள் வாழப் போகிறீர்களா என்பதுதான் ஆண்டவர் இயேசு நான் தான் என்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு அதிகாரமான அந்த கட்டளையை கொடுக்கிறார். நான் தேவனானால், மல்கியாவிலே சொல்லுகிறார், எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, மகிமை எங்கே என்று கேள்வி கேட்கிற நிலைமையிலே ஆளாக்கினார்கள். மல்கியாவின் காலத்தில் ஆண்டவருடைய எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம்தான் மல்கியா. இன்னும் அதைவிட அதிகமாய், இன்னும் அதைவிட முக்கியமாய் எச்சரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வல்லமையுள்ள வார்த்தையை
அங்கே உரைத்தவுடனே அந்த சேவகருடைய பட்டாளம் அப்படியே கீழே விழுந்தார்கள். அது வெறுமையாய் விழுந்த அடையாளம் அல்ல. இந்த தேவனுக்கு முன்பாய் முழங்கால்கள் எல்லாமே முடங்க வேண்டும், மண்டியிட வேண்டும் என்பதின் அந்த தாற்பயத்தை ஆண்டவர் இங்கே விளங்க பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த தவக்காலத்தில் நம்மை தாழ்த்துவோம், அதுதான் ஆராதனை. நாம் பணிந்து கொள்வோம், அதுதான் ஆராதனை. ஆண்டவருக்கு முன்பாக நன்றியாயிருப்போம், அதுதான் அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை. ஆண்டவருக்கு உண்மையாயிருப்போம், அதுதான் அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி பலி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னுமாய் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்விதமாக பாடுகளின் நடுவிலே, சிலுவையின் பாதையின் நடுவில் என் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை எவ்வளவாய் வல்லமையாய் வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு அங்கே பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கிற பொழுது ஆண்டவரை சிலுவையிலே அறைய வேண்டும், ஆண்டவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த நிலைமையை பார்க்கிறோம். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிற பொழுது பிலாத்து முன்பாக நின்றார் ஆண்டவர். அப்படி நின்று கொண்டிருந்த வேளையில் பிலாத்து ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். மத்திய 27ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இன்னும் மற்றுமுள்ள சுவிசேஷங்களில் அதை நீங்கள் முன்னும் பின்னுமாக உள்ள சம்பவத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். இவரை கொண்டு போய் நீங்களே சிலுவையில் அறையுங்கள், நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் என்று பிலாத்து சொல்லிவிடுகிறான். ஆண்டவருக்கு தீர்ப்பு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். உடனே அவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு சம்பாஷணை ஏற்படுகிறது. ஆண்டவரிடத்தில் இவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். நீர் யூதருடைய ராஜாவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில இடத்துல ஆண்டவர் இந்த கேள்விக்கு நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்லி இந்த இடத்துல இருந்தாலும், நீரா இதை சொல்லுகிறீரா அல்லது மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு இதை சொல்லுகிறீரா என்று ஆண்டவர் அங்கே திரும்ப கேட்கிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துடைய இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய வல்லமை என்னவென்றால், பிலாத்து கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். தமிழிலே நீர் சொல்லுகிறபடிதான் என்று நாம் வாசிக்கிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது நீ சொல்லுறபடி தான் இருக்கட்டும் என்று சொல்லுவதைப் போல இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆழமான அந்த அர்த்தம், ஆண்டவர் என்ன அர்த்தத்தின்படி சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று உணர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், உன் வாயிலேயே அதை சொல்லிவிட்டாயே என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா! நாவுகள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் என்று, ராஜாவென்று தன் வாயிலேயே சொல்லும்படியாக செய்கிறவர்தான் ஆண்டவர். அதுதான் அவருடைய வார்த்தையின் வல்லமையாயிருக்கிறது. அல்லேலூயா! பிலாத்து என்னமோ சாதாரணமாக கேட்கிறது போல நினைத்ததை கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே உன் வாயினாலே அதை சொல்லிவிட்டாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொன்ன பிறகு இன்னும் மற்ற வசனங்களில் பார்க்க முடிக்க போகிறோம். பிலாத்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன பிறகு
எப்படியாகிலும் அவரை விடுதலை பண்ண வேண்டும் என்று வகை தேடினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீர்ப்பிட வேண்டியவன், மரண தண்டனை கொடுக்க வேண்டியவன், நியாயாதிபதியாக நிற்கிற அந்த தேசாதிபதி, அவன் வாயினாலே மரணமும் ஜீவனும் முடிவு கட்டப்படுகிற நிலைமையில் இருக்கிற அவன் வாயிலிருந்து வர வார்த்தை, நீ ராஜாவா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயே அதை சொல்லிவிட்டது. இதுதான் ஆண்டோடைய வார்த்தையின் வல்லமை. அருமையானவர்களே, நீயும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் சாதாரணமானவர் அல்ல, பரிதாபமாய் செத்து போனவர் அல்ல. தன்னையே அர்ப்பணித்து உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை தந்த அந்த தேவன், அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆவியிலே உண்மையிலே ஆராதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் நம்முடைய வாயிலே நம்முடைய நாவிலே இருக்கிறது. இந்த நாமத்தை என்றுமே எங்குமே எல்லாரிடத்திலுமே சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தின் மேன்மையாய் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.